விலாசம் கேட்பது போல் பெண்ணிடம் சங்கிலி பறிப்பு. குரோம்பேட்டையில் விலாசம் கேட்பது போல் பேசி 62 வயதான மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 2 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற பட்டதாரி இளைஞரை குரோம்பேட்டை போலீசார் கைது செய்தனர். சென்னை குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 62 வயதான பாப்பாத்தி அம்மா. இவர் அதே பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் தூய்மை பணியாளராக வேலை செய்து வருகின்றார். இந்த நிலையில் பணி முடித்து வீடு திரும்பிய பாப்பாத்தி அம்மா அருகில் உள்ள கடைக்கு செல்வதற்காக சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது முகமுடி அணிந்த இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் விலாசம் கேட்பது போல பேசினார். சிறிது நேரத்தில் பாப்பாத்தி அம்மாள் கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் தங்க சங்கிலியை அறுத்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த பாப்பாத்தி அம்மா குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் அளித்த புகாரின் பேரில் குரோம்பேட்டை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்ததில் செயின் பறித்தவர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேட்டுத்தெருவை சேர்ந்த 22 வயதான சந்தோஷ் என அடையாளம் காணப்பட்டார். விசாரணையில் சந்தோஷ் பட்டதாரி என்றும் கையில் பணம் இல்லாததாலும் கஞ்சா போதையிலும் இந்த செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போது அவர் சானட்டோரியம் துர்கா நகர் பகுதியில் வசித்து வந்தது தெரியவந்தது. அங்கு சென்ற போலீசார் சந்தோஷை கைது செய்தனர். அவரிடமிருந்து 2 சவரன் தங்க சங்கிலி மற்றும் செயின் பறிப்புக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சந்தோஷை சிறையில் அடைத்தனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.